வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் பெரு அதுலேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது எந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனியர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் கிரேடு 2 அப்புறம் டெக்னிக்கல் இது வந்து டெக்னீஷியனாகவும் வரும். இந்த எக்ஸாமினேஷன் 2025க்கு வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருக்கான். செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டு அதேமாதிரி வந்து எம்டிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே இது கேட்டகரியில் வந்து இந்த ஜூனியர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறதுல கிரேடு 2 இது டெக்னிக்கல் டீமும் வந்து அதுவுமே வந்து இதில் இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு வேறு லெவலான ஒரு ஜாப் தான் சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா www.mha.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் போய் லிங்க்கில் அந்த இதில் வந்து லாகின் பண்ணி போட்டுக்கலாம். அதில் அப்படின்னா www.ncs.gov.in அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கிறதா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது எந்த லெவலான போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட், அதாவது ஜென்ரல் சர்வீஸில் வரக்கூடியது, குரூப் சியில் வந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ தேர்டு கேட்டகரியில் வரக்கூடியது. இது நான் கெஜெட்டட் நான் மினிஸ்ட்ரியல். ஓகேவா? ஸோ அந்த கேட்டகரியில் வரக்கூடியதான் இது. இதுக்கான சேலரி பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் 4 அடிப்படையில் பேசிக்காகவே வந்து 27,500லேருந்து 81,100 வந்து வரைக்கும் வந்து இருக்கும் சேலரி. இதில் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் அலோன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இது பேசிக் பே வந்து 27,500 வந்து லெவல் 4ல் வந்து கொடுக்குறாங்க. இதில் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலோன்ஸ் வந்து 20% கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகக்கூடிய அலோன்ஸாக வந்து இது இருக்கும். அதுபோக வந்து கேஷ் கம்பெனிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவுமே, அதாவது லீவ் எடுக்கும்பொழுது வந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுவுமே வந்து 30 டேஸ்க்கான இதுவுமே வந்து இதில் உங்களுக்கு அலோன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? எஸ். அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி. இதில் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுப்பிரிவுக்கு வந்து 157 வேகன்சியும், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய இடபிள்யூஎஸ் வந்து 32 வேகன்சி, ஓபிசின்னு சொல்லப்படக்கூடிய அதர் பேக்வர்டு அதுக்கு வந்து 117, ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சிக்கு வந்து 60, அதேமாதிரி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து 28, ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 394 வேகன்சி வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப் டு 400க்குள்ளே வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவான வேகன்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் வந்து மேலும் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன்ஸாக தான் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ நீங்கள் டிப்ளமோ, அதாவது பாலிடெக்னிக் காலேஜில் போயிட்டு வந்தோம்னா இன்ஜினியரிங் ரிலேட்டான முடிச்சிருந்தீங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல்ஸு, அதாவது டிப்ளமோ இன் ட்ரிபிள் இ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே ஓகே தான். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த ரிலேட்டடாக. ஓகேவா? ஸோ டிப்ளமோ இன் இசிஇன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதெல்லாம் சயின்ஸ் வித் எலக்ட்ரானிக்கல்ஸு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே? ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லியிருப்பாங்களே அந்த மாதிரி முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸு, பிஎஸ்சிலே வந்து ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு இந்த மாதிரியான இது வந்து முடிச்சிருக்கணும். பேச்சுலர் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இல்லாமல் பேச்சுலர் டிகிரியில் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி முடிச்சிருக்கணும். சயின்ஸ் ரிலேட்டடான ஆர்ட்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடானது வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள். ஓகே? ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பிஏல இங்கிலீஷ் அந்த மாதிரி தமிழ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் அப்ளை பண்ண முடியாது. பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். அதே போல் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோவில் வந்து ட்ரிபிள் இ, இசிஇ அப்படி மாதிரி இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் பிஎஸ்சி முடிச்சவங்களும் டிப்ளமோ இன் டிசிஇ அண்ட் ட்ரிபிள் இ முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டு. ஸோ பிட்வீன் இது எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏஜ் வந்து 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? ஸோ அது முக்கியமானது. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் உண்டு. 5 வருஷம் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கும், 3 வருஷம் வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே மற்ற எக்ஸாமில் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே? எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு யார் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னா அதாவது பிடபிள்யூடியில் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லப்படக்கூடியவங்க வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால்
நல்லா எஃபிஷியன்சியாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் மாற்றுத்திறன் படைத்தவங்க வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14/9 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்துன்னா நான் சொன்ன வெப்சைட்டில் போயிட்டு வந்துன்னா டவுன்லோட் பண்ணி அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிட முடியும். ஓகேவா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம்ங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்ங்கிறது வந்து 3 கேட்டகரியாக பிரியும். Tier 1, Tier 2 அண்ட் Tier 3 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் Tier 1 பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நடக்கக்கூடியது. இதில் 100 மார்க் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அதில் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க்கு தான் 100 மார்க்குக்கு நடக்கும். இதில் வந்துட்டு மென்டல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ரீசனிங் வந்து 25% இருக்கும். மற்ற சப்ஜெக்டாக சொல்லப்படக்கூடிய இது வந்து 75%. அதாவது எப்படின்னா ரீசனிங் வந்து 25 மார்க் இருக்கும். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு மேக்ஸு, இங்கிலீஷு, அதுக்கப்புறம் ஜிகே இது 3 வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு 1/4. ஓகே. ஸோ 4 கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க் அந்த மாதிரி வந்து நாலு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்துடும் போகும். அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்து Tier 2 இதில் குவாலிஃபிகேஷன் Tier 1 குவாலிஃபிகேஷன் ஆகிறவங்களுக்கு Tier 2க்கான இது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஸ்கில் டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ அது வந்து டெக்னிக்கல் நேச்சுரலாக அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா அந்த ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கான மார்க் வந்து 30 மார்க் இருக்கும். இதுலேருந்து ஃபில்டர் ஆகிறவங்களும் வந்து Tier 3 இன்டர்வியூ பர்சனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ இருக்கும். ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 150 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த 150 மார்க்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓவராலில் கட் ஆஃப் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான நகரங்கள் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே நடக்கும், தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சென்டர் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஓகே. ஸோ எஸ்எஸ்சியில் நடக்கக்கூடிய எல்லா சென்டர்லையுமே வந்து இது நடைபெறும். ஓகேவா? எஸ். ஸோ அதனால் டிசிஎஸ் தான் எக்ஸாம் நான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் டிசிஎஸ் நடத்துகிறாங்களா, ஐடிக்யூட்டி நடத்துகிறாங்களான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆல்ரெடிலாம் டிசிஎஸ் தான் நடத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன்ஸையும் இவங்க தான் நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அடுத்து வேறு என்ன விஷயம், ஸோ இதில் இம்பார்ட்டண்டான டேட்டு எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்லேயே ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 23/8/2025 ஓப்பனில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/9. ஓகேவா? ஸோ செப்டம்பர் 14 2025 வந்து நைட்டு 12 மணிக்குள்ள வந்துலாம் க்ளோஸ் ஆயிரும் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீ வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ எவ்வளோ பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் நான் மேலே சொன்னேன்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீ கட்டுறதுக்கானது. இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ மேலே வந்து உள்ளது வந்துன்னா ரெண்டுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கும் ஆன்லைன்லேயே காசு கட்டுறது யூபிஐ அந்த நெட் பேமெண்ட்டில் வந்து காசு கட்டுறதுக்கும் அதே டேட்டில் முடிஞ்சிடுது. ஆனால் நீங்கள் அதே இது வந்து ஆஃப்லைனில் எஸ்பிஐ செலான் மூலமாக வந்து இந்த காசை கட்டிக்கலாம். அதை ஆஃப்லைனில் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக கட்டி முடிக்கிறதுக்கு 16/9/2025 செப்டம்பர் 16க்குள்ளே வந்துன்னா பேங்கிங் ஹவர்ஸுக்குள்ளே வந்துன்னா முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி www.mha.gov.in அதுலேயுமே பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ncs.gov.in அந்த வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? ஸோ இதில் லாஸ்ட் டேட் தான் முக்கியமானது. செப்டம்பர் 14 வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இருக்குது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதில் ஜென்ரல் வேறு எந்த எங்கே போய் எப்படி இருக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சைன் அப்னு கொடுத்தீங்க அப்படின்னா FAQ இருக்கும். அது கீழே வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இதில் முக்கியமானது வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டு கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இருக்க மாதிரி ஆதார் கார்டு வச்சுட்டிங்கன்னாவே நல்லது தான். அதே மாதிரி வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து சில பேர் 12th முடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 10th மார்க் ஷீட்டை வச்சுட்டு நீங்கள் அடுத்த டிப்ளமோ முடிச்சதுக்கான வச்சு போட்டுக்கலாம். ஒவ்வொரு இதுக்குமே வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்க நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஏன்னா அப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணாமல் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணி சேஃபாக எடுத்துக்க முடியும். ஸோ இதில் ஃபோட்டோ காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்லேயே பண்ணுறீங்க இல்லை உங்களோட லேப்டாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ சைஸ் வந்து 35 மில்லிமீட்டரில் விருத்தில் இருக்கணும், 45 மில்லிமீட்டர் ஹைட்டில் வந்து இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வாரத்துக்கு முன்னாடி. ஓகே. ஸோ அப்போனா 3 மாதத்துக்கு அதாவது 90 நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். பின்னாடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும்.
அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அது ஒன்று. அடுத்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து 70% 80% வந்து அந்த ஃபோட்டோவில் கவர் ஆகிருக்கணும். நல்லா கிளியராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில பேர் வந்து ஸ்கேன் பண்ணும்பொழுது ஃபோட்டோ வந்து உடையும். அதாவது ஃபோட்டோவோட அன்கிளியாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக எடுத்துக்கோங்க. பின்னாடி இருக்க ஸ்க்ரீனும் நீங்கள் போட்டுக்க ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரில தான் பார்த்துக்கிறங்க. ஃபோட்டோவோட ஸ்கேனோட இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 கேபிக்குள்ள அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கணும். ஓகேவா? அது முக்கியமானது. பிளாக் இங்கில் தான் சைன் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் இமேஜ் வந்து பிளாக் இங்கில் தான் இருக்க மாதிரி இருக்கணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80லேருந்து 150 கேபிக்குள்ள வந்து இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து இதில் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 550 வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ரூ. 550 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுப்பிரிவு அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 550 அதில் ரூ. 100 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும். அது வந்து எக்ஸாம் ஃபீஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரூ. 100 வந்து அப்போ ஒட்டுமொத்தமாக ரூ. 650 வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவு, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனு, ஓபிசி இவங்க 3 பேர் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. நான் சொன்னல இங்கே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 100. இது வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து ரூ. 550. ஓகேவா? ஸோ இந்த 550 + 100 ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா யார் கட்டணும்? யூஆர், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், ஓபிசி இவங்க எல்லாருமே சேர்த்து ரூ. 650 கட்டணும். மற்ற கேண்டிடேட் இப்போ யூஆர், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், ஓபிசி அவங்க இல்லாமல் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி தான். ஓகே. ஸோ எஸ்சி எஸ்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 550 கட்டணும். அவங்களுக்கு என்ன தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீஸ் சொல்லப்பட்ட ரூ. 100 வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு மிச்சம் இருக்க அந்த ரூ. 550 ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படிங்கிற ரூ. 550 வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து எல்லா எக்ஸாம் அந்த ஐபியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷன்ஸுக்கும் ஒரே ஃபீஸாக தான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஓகேவா? எஸ். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸர்வீஸ் மேனுக்குமே அதே தான். அந்த ரூ. 100 கட்ட தேவையில்லை. ரூ. 550 கட்டினா போதும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக கட்டிக்கலாம். உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக கட்டிக்கலாம். இல்லை ஆஃப்லைனில் கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சலான் மூலமாக கட்டிக்கலாம். சலான் மூலமாக கட்டிங்க அப்படின்னா செப்டம்பர் 16 நீங்கள் கட்டி முடிக்கணும். அவ்வளோதான். வேறு என்ன விஷயம்? ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இதுக்கான சிலபஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வேற ஒரு இதில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் இவ்வளோதான். வேறு எதுவும் இந்த எக்ஸாம் ரிலேட்டடான சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 14 நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.